காமத்துப்பால் 109லேருந்து 133 வரைக்கும் அதிகாரம் போட்டிருக்கேன். அதிகாரம் 10 திருக்குறளாக தான் போடுறேன். அதில் தகையணம் கொடுத்தல் 1081லேருந்து குறள் போட்டிருக்கேன். 10 போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சின்ன வயசு ஒரு இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலர் அறிவுறுத்தல் அதிகாரம் 115 குறள் 1141. அலரெழு ஆருயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால். அலரெழு ஆருயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால். விளக்கம்: பிறர் எங்கள் தொடர்பை அறிந்து தூற்றுதலால் அலர் என உயிர் நிலை பெறுகிறது. என் பாக்கியத்தால் அதை பலரும் அறியார். அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல் 1142. மலரன்ன கண்ணால் அருமை அறியாது அலரெமக்கு ஈந்த திவ்வூரார். மலரன்ன கண்ணால் அருமை அறியாது அலரெமக்கு ஈந்த திவ்வூரார். விளக்கம்: மலர் போன்ற கண்களை உடையவள் அருமையை அறியாது இவ்வூர் இவனோடு இவளுக்கு தொடர்புண்டு என்று தூற்ற அவளை எனக்கு கொடுத்தது. அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல் குறள் 1143. உறாதோ ஊரறிந்த கௌவை அதனை பெறாது பெற்றன்ன நீர்த்து. உறாதோ ஊரறிந்த கௌவை அதனை பெறாது பெற்றன்ன நீர்த்து. விளக்கம்: இவ்வூரார் அறிதலால் உண்டான தூற்றுதலால் எனக்கு பொருந்தாதோ அவள் சேர்க்கையை பெறாத போதே பெற்றது போன்ற இன்பத்தை தருகிறது. அலர் அறிவுறுத்தல் அதிகாரம் 115 குறள் 1144. கவ்வையால் கவ்விது காமம் அது இன்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து. கவ்வையால் கவ்விது காமம் அது இன்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து. விளக்கம்: எனது காமம் இவ்வூரார் கூறுகின்ற தூற்றுதலால் வளர்ந்து வருகின்றது. அத்தூற்றுதல் இல்லை என்றால் அது தன் தன்மை இழந்து சுருங்கி போயிருக்கும். அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல் குறள் 1145. கலித்தோறும் கல்லுண்ட வேட்டற்றல் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது. கலித்தோறும் கல்லுண்டல் வேட்டற்றல் காமம் வேட்டாற்றல் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது. விளக்கம்: கல்லுண்டு கழிக்கும் போதெல்லாம் மேலும் கல்லுண்ணுதல் இனிதாகும் தன்மை போல் காமம் அலர்மொழியால் வெளிப்படும் போதெல்லாம் இனிமை அளிக்கிறது. அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல் குறள் 1146. கண்டது மன்னும் ஒரு நாள் அலர் மன்னும் திங்களை பாம்பு கொண்டற்று. கண்டது மன்னும் ஒரு நாள் அலர் மன்னும் திங்களை பாம்பு கொண்டற்று. விளக்கம்: நான் காதலரை கண்டது ஒரு நாள்தான். அதனால் எழுந்த தூற்றுதல் சந்திரனை பாம்பு பற்றியது போல் உலகெங்கும் பரவிற்று. அலர் அறிவுறுத்தல் குறள் 1147 அதிகாரம் 115. ஊரவர் கௌவை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். ஊரவர் கௌவை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். விளக்கம்: இக்காதல் நோயாகிய பயிர் ஊராரின் தூற்றுதலை எருவாகவும் தாயின் நீராகவும் கொண்டு வளரும். அலர் அறிவுறுத்தல் அதிகாரம் 115 குறள் 1148. நெய்யால் எரிது எரினுதுப்போம்
என்ற அற்றல் கவ்வையால் காமம் நுதிப்பேம் எனல். நொய்யால் எரி நுதிப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதிப்பேம் எனல். நெய்யல் எரி நுதிப்போம் என்ற அற்றால் கவ்வையால் காமம் நுதிப்பேம் எனல். விளக்கம்: தூற்றுதலினால் காதலை குறைப்போம் என்று நினைத்தல் நெய்யினால் நெருப்பை அவிப்போம் என்பது போன்றது. அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல். குறள் 1149. அலர்நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர்நாண நீத்த கடை. அலர்நாண ஒல்வதோ அஞ்சலோப்பு என்றார் பலர்நாண நீத்த கடை. விளக்கம்: அஞ்சாதே என்று சொன்ன காதலரே பலர்முன் நாணும்படி பிரிந்து சென்றபின் நான் பிறர் தூற்றுவதற்கு நாணுவேனோ? அலர் அறிவுறுத்தல். அதிகாரம் 115 குறள் 1150. தாம் வேண்டி நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். தாம் வேண்டி நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். விளக்கம்: நான் விரும்புகின்ற தூற்றுதலை இவ்வூரார் செய்வர். காதலர் நாம் கேட்டு கொண்டால் வந்து உதவுவார்.